சொல்லுங்க அத்தை. என்ன என்ன மதியானத்துக்கு செய்யலாம்னு இருக்கற? பாத்திரம் நிறைய கிடக்குது, அதை கழுவணும், அவ்வளவுதான். ஐயோ அது இல்லடி, மதியானத்துக்கு சாப்பாடு என்ன செய்ய போற அதை கேக்குறேன். கிழவிக்கு எப்ப பார்த்தாலும் திங்கிறதுல மட்டும்தான் ஞாபகமே இருக்கும். அங்கேடி முணுமுணுப்பே, என்ன சமைக்க போற? பூச்சி மருந்து ஊத்தி குழம்பு வச்சிட்டு அரளி கொட்டையை அரைச்சு துவையல் வைக்கலாம்னு இருக்கறேன். இது என்னடி புதுசா இருக்குது? நல்லா இருக்குமா? எதுக்கு நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு, அப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். இந்த வேக்கானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லத்த. அப்புறம் என்ன நக்கல் உனக்கு? உங்ககிட்ட நான் எதுக்கு நக்கல் பண்ண போறேன் சொல்லுங்க. நீங்க சொன்னதையே மத்தியானம் சமைக்கிறேன். அப்பா அப்பா எட குட்டி வாண்டே, உங்க அப்பனே கூப்பிட்டு இருக்கற. அவர் தான் போன் கட்டிட்டு வந்துட்டு இருக்காருல, நீ என்ன கூப்பிட்டாலும் அவர் காது விழுகவே விழுகாது. அப்பா கூப்பிட்டே இருக்க, என்னப்பா பாத்துட்டே இருக்கீங்க? சொல்லுடா என் செல்லமே, அப்பா கொஞ்ச நேரம் போனை பார்த்துட்டு இருந்த. உங்க அப்பா எனக்கு தான் போனையே பார்க்கல. அப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேனே. என்னது சாக்கு பிரைஸா? ஐயோ அம்மா, அது சாக்கு பிரைஸ் இல்ல, சர்ப்ரைஸ். அவளுக்கு என்ன தெரிய போகுது? என்ன கொண்டு வந்திருக்கற? அப்பா நீங்க கண்ண மூடுவீங்களா? நான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ காமிப்பேன். என்னடா இது? சரி ஓகே, கண்ணை மூடிக்கிறேன். எங்க போறா? பஞ்சு பஞ்சு. என்னது பஞ்சா? ஏடா யாரா இது? உங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்குதா? அம்மா இது யாருன்னு அப்பாட்ட கேளுங்க, அப்பா சொல்லுவாங்க. ஐயோ இன்னைக்கு செத்தான் சேகர். ஏண்டா பஞ்சு, இவ்வளவு அழகான உள்ள உனக்கு எப்படி பார்க்கமாச்சு? சொல்லுங்க, அவ யாருன்னு இப்ப சொல்லுங்க. ஏ நீ வேறடி, அவன் யாரையா கூட்டிட்டு வந்திருக்கான், ஏன்ட்ட வந்து கேக்குற? அவங்கிட்ட கேட்கலாம் இரு. அப்பா சின்ன அடையாளம் தெரியலையா? உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை மறக்க முடியுமாடா? அவளை கொண்டு வந்து இப்ப நிறுத்தி என் வாழ்க்கையே முடிச்சிட்டியடா. டேய் கேர்ள் ஃப்ரெண்ட்னா எனக்கு என்னன்னு தெரியும், அது என்னடா எக்ஸ்ன்னு சொன்னீங்க, அது என்னடா? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னா முன்னாள் காதலின்னு அர்த்தமா? ஆமா நிஜமா தான். இவ என்ன சைலண்டா போறா? ஏய் அவ கடக்கறாடா. ஏண்டா இந்த புள்ளைய லவ் பண்ணினா இவளையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டலாம்ல? பாரு பாக்கறதுக்கு மூக்குல முழியமா இருக்கறா. வீட்டுக்கு தான் ஒருத்தி கூட்டிட்டு வந்திருக்கியே, வேலங்காதவ. ஏமா நீங்க வேற? இடி முப்பாத்தா, முப்பாத்தா வந்து ஏதாவது பேசுடி, நீ வாடிக்கு உள்ள போற. அட பாவி மனுஷா, உன்னை மலை போல நம்பி இருந்தனே, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா நீ? எவ்வளோ ஒருத்தி போன்ல பேசிட்டு இருக்கான்னு சொன்னா யாருமே நம்பல, இப்ப யாவது நம்புங்க. ஏண்டா பஞ்சு டெய்லி அப்ப போன்ல ஒருத்தி பேசுறான்னு உன்னோட சண்டை போட்டுட்டே இருந்தால, அது இந்த பொண்ணா? ஐயோ இல்ல, நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்தே வந்திருக்கேன். முப்பாத்தா நில்லுடி. எதுக்குமா நீ ஃபாரின்ல இருந்து வந்த? என் குடிய கெடுக்கவா? நான் எவ்வளவு அழகா புருஷன் பிள்ளைங்கன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்பதான் வருவீங்களா? ஏடி கல்யாணத்துக்கு முடியாத எங்கடி போய் தொலைஞ்சீங்க? கல்யாணம் ஆகி 2 குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இவன் தான் வேணும்னு வந்து நிக்கிற, வெக்கமான உனக்கு இல்ல? அது மட்டுமாடி, இந்த ஆள் மூஞ்சியை கொஞ்சம் உத்து பாருடி. இந்த ஆளுக்குலாம் நானே அதிகம். ஏண்டி உங்களுக்குலாம் வேற டேஸ்டே இல்லையாடி? என்னமோ பார்த்தா நான் அழகு இல்லையா? ஏ என்னடி பேசுற? என்ற உள்ள என்ன அழகு தெரியுமா? இங்க பாருங்க, உங்க அம்மாவை வாயை மூடி பேசாம நிக்க சொல்லுங்க. இப்ப ஏதாவது பேசுனாங்க கொலை பண்ணிடுவானாக்கோ. ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் என்னைய கொலை பண்ணிடுவாங்கற? நான் சொன்னது உங்களே இல்ல, உங்க வையனை. இருக்கிற ஆத்தத்துக்கு அம்மிக்கல கொண்டு வந்து தலையில போட்டே கொன்றுவேன். பேசாம நில்லுங்க. மா நீ வேற பேசாம நில்லுமா, அவ பண்ணாலும் பண்ணிடுவா. போறது என்ற உயிர். போடா, எப்ப பாரு பொண்டாட்டிக்கு பயந்துட்டு. முப்பாத்தா நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. யோ நீ என்ன மனசுக்குள்ள பெரிய கமலஹாசன் ரஜினி நினப்பா? உனக்கெல்லாம் நான் ஒருத்தி கிடைச்சதே பெரிய விஷயம். இந்த பிள்ளை வேற ரூட்டு இருக்க நீ. யோ அந்த புள்ள மூஞ்சி பாரியா, அந்த புள்ளைக்கு உனக்கு எங்கேயாவது பொருத்தமா இருக்குமாயா? கொஞ்சம் உனக்குலாம் மனசாட்சி இருக்குதா இல்லையா? நான் அவ்வளோ அழகா? நீ அழகா? ஏ உன்னையெல்லாம் அழகுன்னு சொன்னா அழகா இருக்கிறவங்கள என்னடி சொல்றது? என்ற உருசனுக்கு நீ கொஞ்சம் சுமாரு. ஏடி கல்யாணம் ஆகாத பையனா பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு அது என்னடி நேர கல்யாணம் ஆனவனு தெரிய வரீங்க? ரெடிமேட் நூடுல்ஸ் சாப்பிடுற மாதிரி ரெடிமேட் புருஷனாடி. அம்மா இந்த சித்தி ரொம்ப அழகா இருக்காங்கம்மா, பேசாம நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. எதுக்குமா அடிச்சீங்க? ஏண்டா அறிவு கட்டவனே, உங்க அப்பன ஒரு சித்தியை கூட்டிட்டு வந்த மாதிரி நான் ஒரு சித்தப்பா கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமாடா? ஏண்டா ஒத்துக்குவியா நீ? சித்தப்பா அழகா இருந்தா ஒத்துக்கதான் செய்வேன். ஐயோ ஐயோ முப்பாத்தா என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? யோ முதல்ல உன்ன சொல்லனியா? எங்க அம்மா அன்னைக்கே சொல்லுச்சு,
ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான், படிச்சவன், நம்பி போகாதடி, அவனை நடுத்தல விட்டுருவான்ச்சு. நான் கேட்டானா நீதான் வேணும்னு ஒத்த கால நின்னு வந்தனேயா, எனக்கு இதெல்லாம் தேவையா? ஏய் நான் ஒன்னும் பண்ணலடி. ஐயோ என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏண்டி நீ என்னடி பேச போற? வீட்டுக்குள்ள எல்லா மளிகை ஜாமானும் நல்லா இருக்கு, வச்ச ஆக்கி பொங்கி சாப்பிட்டு சந்தோஷமா வாழு. நான் எங்க ஐயன் வீட்டுக்கே போறேன். இங்க இருந்து குப்பை கொட்டுறதுக்கு ரோசமான வெக்கத்தோட எங்க ஐயன் வீட்டுல போய் கஞ்சி குடிச்சு வாழ்ந்துக்கிறேன். ஏ முப்பாத்தா, யோ இன்னொரு தடவை என்ற பேரை சொல்லி நீ கூப்பிட்ட மனுஷியா இருக்க மாட்டேனாக்கோ. ஆமா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்ச, அது என்ன எப்ப பாரு போன் எடுத்தா தச புசு இங்கிலீஷ்ல பேசுற, உன் வாயில தமிழே வளையாதா? ஏங்க நான் எப்பங்க போன் பண்ணேன்? ஏ யாருகிட்ட போய் சொல்ற? தானமே இந்த ஆளுக்கு நீ தான் போனை போட்டு தச புசுன்னு பேசுற. ஏடா டெய்லியுமே உன்னோட பேசிட்டு இருக்கற? ஐயோ நீங்க வேற கொஞ்சம் கம்மன் இருங்கம்மா. ஏ முப்பாத்தா, அது இவ இல்லடி. என்னது அது இவ இல்லையா? ஐயோ நான் கூட இவகிட்ட தான் பேசி இப்படி எல்லாம் பண்றியேன்னு நினைச்சனே. உனக்கு இதுதான் வேலையா? எல்லா பொண்ணுங்ககிட்டயும் பேசிட்டு இருக்கியா? சி, இப்படி ஒரு மானங்கட்டவனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தது எவ்வளவு பெரிய தப்பு. யோ நீ எல்லாம் மனுஷனாயா? கட்டின பொண்ணாடி குத்துக்கல் மாதிரி வீட்டுல உட்கார வச்சுட்டு கண்டவகிட்ட போன பண்ணி பேசிட்டு இருக்கறியே, உன் கை விளங்காம போக, நீ கட்டையில போக. ஏடி எல்லா புருஷனும் கப்பல்ல போகணும்னு சொல்லுவாங்க, நீ ஏடி கட்டையில போகணுங்கற? இங்க பாருங்க, நான் கோவத்துல இருக்கிறேன். தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. பெத்து வச்சிருக்கீங்க பாரு புள்ளைய. எனக்கு இப்படி ஒரு புள்ள இருந்துச்சுன்னா கழுத்தை வெட்டி கொன்னு போட்டுருப்பேன். எவ்வளவு திமிரு. ஏ முப்பாத்தா, சொன்ன பேச்சு கேளுடி. யோ நீ பேசுற பொய்யெல்லாம் இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்த, இனிமேல் கேட்க மாட்டேன். ஏ அது ஏர்டெல் கஸ்டமர் கேர்டி, இவ இல்லடி. நான் எந்த பொண்ணுகிட்டயும் பேசலடி. போனுக்கு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்கடி, அதுக்காக தாண்டி அவங்க கால் பண்றாங்க. ஐயோ சாமி, கஸ்டமர் கேர் பொண்ணுங்களே விட்டு வைக்கிறது இல்லையா? எல்லாத்துக்கிட்டையும் நீ பேசிட்டு இருக்கறியா? நீ எல்லாம் மனுஷன் தானா? ஏ அறிவு கட்ட மாதிரி பேசாதடி. பேசிட்டே இருக்கறியடா, ஓங்க நாள் அப்பப்படா. ஆமா, எதுக்கு கேள்வி கேட்டோம்னா அரஞ்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருங்க. நீங்க அரஞ்சு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிற பொண்ணு கிடையாது. நானு புரட்சி பண்ண போறேன். அம்மா நீங்க பச்சி செஞ்சு பாத்துருக்க, அது என்னமா புரட்சி? ஒரு அறையோட விட்டுருக்குற உனைய வந்த செருப்பு பிஞ்சிரும். ஐயோ அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐயோ சாமி, இவளுக்கு நான் அக்காவா? ஏண்டி உனக்கே மனசாட்சி இருக்கா இல்லையாடி? யோ பாரியா, வீட்டுக்கு வரவ போறவள நீ அக்கான்னு கூப்பிடுறாயா? என்ன வேலையா பார்த்து வச்சிருக்கிற? ஏ அவளை காலேஜ்ல பார்த்ததுடி, இப்பதாண்டி நேர்லயே நான் பாக்குறேன். ஏடா அறிவு கட்டவனே, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குது, அதை விட்டுட்டு இந்த மூதேவி கூட்டிட்டு வந்திருக்கிற? பேசுங்க த, உங்களுக்கு நான் மூதேவியா தான் தெரிவேன். ஏன்னா பளபளன்னு ஒருத்தி வந்து நிக்கிறாள்ல, ஆனா என்ன மாதிரி உங்களுக்கு டீ வச்சு கொடுக்கவெல்லாம் மாட்டாளாக்கும். நீங்க கேட்கும் போதெல்லாம் நான் டீ வச்செல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க கேட்கும் போதெல்லாம் ஆசையா செஞ்சு கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நானு மூதேவியா போயிட்டல்ல. நான் போறேங்க என் வீட்டுக்கு. ஏ நில்லுடி. அம்மா நில்லுங்க, ஏதோ புரட்சி செய்யறேன்னு சொன்னீங்க, செஞ்சு கொடுத்துட்டு போங்க. என்ன கேட்ட? புரட்சி தானே கேட்ட? இப்ப எதுக்குமா என்ன அடிச்சீங்க? ஏண்டா நான் கஷ்டப்பட்டு அழுதுட்டு போயிட்டு இருக்கிறேன், உங்களுக்குலாம் காமெடியா தெரியுதுன்னு? நான் ஆக்கி போட்ட சோறு நாய்க்கு போட்ட கூட நன்றியா இருந்திருக்கும்டா, உங்களுக்கு போய் போட்டனே. இப்ப நான் என்னமா சொன்னேன்? எதுக்குமா இப்படிலாம் பேசுறீங்க? அப்பா இதுக்கு மேல என்ன அடி வாங்க முடியலப்பா. இந்த சித்தி எவ்வளவு அழகா இருக்காங்க, பேசாம இதையவே நீ கட்டிருக்கலாம்ல. இந்த அம்மாவை கட்டிட்டு வந்து என்ன இப்படி அடி வாங்க விடுறியே? இதத்தான் நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறானே. ஆமா ஆமா, இந்த தொப்புள் தெரியற மாதிரி Dress போட்டுருக்கால, அவளையே கட்டிட்டு அழுங்க, நான் கிளம்புறேன். ஏ நில்லடி முப்பாத்தா. ஏ ஏ அறிவு கட்டவனே, என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கிற? இவளை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? அப்பா இவங்க உங்களோட காலேஜ்ல படிச்சாங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க, ஏதோ பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இது தப்பா? பத்திரிக்கை கொடுக்கவா? ஆமா மிஸ்டர் பஞ்சு, எனக்கு மேரேஜ், சரி பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள இங்க என்னடானா உங்க வைஃப் தேவையில்லாமல பேசிட்டு அவங்க வழி கிளம்பி போறாங்க. ஏம்மா தாயே, உனக்கு என்னம்மா நான் பாவம் பண்ணேன்? காலேஜில் தான் லவ் பண்ணேன், என்னை வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, அதையும் கெடுக்கிற மாதிரி வந்து இப்படி நின்னு வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டியே. நானா? நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? உங்க பொண்டாட்டி கோச்சிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ச்சே, அப்போ இவ உன்னை தேடி வரலையா? கல்யாண பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தாளா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பெருசு பெருசா கனவு கண்டுட்டேன். கொஞ்சமாவது பொறுப்புள்ள அம்மா மாதிரி பேசுங்கம்மா. ஏய் இப்ப எதுக்கடி வந்த? நீ பத்திரிக்கையும் கொடுக்க வேண்டாம், ஒன்னும் கொடுக்க வேண்டாம். தாயே கிளம்பு. ச்சே, நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நாளைக்கு வரேன். நீ நாளைக்கு வேற வருவியா? தாயே, இன்னைக்கு வந்ததுக்கே வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியல, இதுல நாளைக்கு வேறயா?